Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற எல்லா சென்டென்ஸ்மே யாருமே அப்படின்ற அந்த தமிழ் வார்த்தையை யூஸ் பண்ணி ஹிந்தியில எப்படி பேசுறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ சின்னதா ஒரு 2 வார்த்தை சென்டென்ஸ்ல இருந்து லாங் சென்டென்ஸ் வரைக்கும் ஹிந்தியில எப்படி பேசலாம் அப்படின்றத இதே டாபிக் இதே வேர்டை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாருமே வரல அப்படின்னு சொல்றதுக்கு கோயி நகி ஆயா அப்படின்றத சிம்பிளா சொல்லலாம். யாருமே வரல அப்படின்னா கோயி நகி ஆயா. யாருமே போகல அப்படின்னு சொல்றதுக்கு கோயி நகி கயா அப்படின்னு சொல்லணும். ஸோ கயா அப்படின்னா போனேன் அப்படின்னு சொல்றதா அர்த்தம். நகி கயா அப்படின்னா போகல. யாருமே போகல அப்படின்னு சொல்றதுக்கு கோயி நகி கயா அப்படின்றத சொல்லலாம். ஸோ இங்க இன்னும் யாரும் மீட்டிங்க்கு வரல அப்படின்னு சொல்றதுக்கு இன்னும் அப்படின்னா இப்ப வரைக்கும் அப்படின்ற அர்த்தத்துல நம்ம சொல்றோம். இப்ப வரைக்கும் யாரும் இன்னும் மீட்டிங்க்கு வரல அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்ப வரைக்கும் அப்படின்னா அபி தக் அப்படின்னு சொல்லணும். இப்ப அப்படின்னா அபி, தக் அப்படின்னா வரை. ஹிந்தியில தக் அப்படின்னா வரை. ஸோ அபி தக் கோயி மீட்டிங் மே நஹி ஆயா ஹே. ஸோ மீட்டிங் மே நஹி ஆயா அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தை குறிக்குது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசும்போது நம்ம ஹே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அபி தக் கோயி மீட்டிங் மே நஹி ஆயா ஹே அப்படின்றத சொல்லலாம். ஸோ நஹி ஆயான்னு சொன்னாலும் தப்பு இல்லை, பட் கரெக்டாக அக்யூரேட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது நஹி ஆயா ஹே அப்படின்றத சொல்லணும். நேற்று மீட்டிங்க்கு ஏன் யாரும் வரல அப்படின்னு கேட்குறோம். இது நேற்று நடந்த ஒரு விஷயத்த பாஸ்ட் டென்ஸ்ல நடந்தது. ஸோ முன்னாடி பார்த்த சென்டென்ஸ் அபி தக் இன்னும் இப்ப வரைக்கும் அந்த அர்த்தத்துல வர்றதுனாலதான் ஹே வந்தது. இது ஏன் யாரும் நேத்து வரல அப்படின்றத கேட்குறோம். ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம் அது இப்ப யாரும் ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஹே சேர்க்கணும். ஸோ இப்போ அப்படின்னா அபி சொல்லுவோம். ஸோ இங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை. நேத்து அப்படின்னு சொல்றதுனால இங்க ஹே சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. கல் அப்படின்னா நேத்து, மீட்டிங்மே அப்படின்னா மீட்டிங்க்கு, கோயி கியோன் நஹி ஆயா. ஸோ கியோன் அப்படின்னா ஏன், நஹி ஆயா அப்படின்னா வரல, கோயி அப்படின்னா யாரும். ஸோ கோயி கியோன் நஹி ஆயா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம், கியோன் அப்படின்றத முன்னாடியும் சொல்லலாம். கியோன் கோயி நஹி ஆயா அப்படின்றத சொல்லலாம். கோயி கியோன் நஹி ஆயா அப்படின்றதும் சொல்லலாம். ரெண்டுமே ஒரே அர்த்தத்துல தான் வரும். அடுத்தது யாரும் இன்னும் தூங்கல அப்படின்னு சொல்றதுக்கு அபி தக் கோயி நஹி சோயா ஹே. ஸோ இப்போ முன்னாடி சொன்ன மாதிரிதான் இன்னும் அப்படின்னு சொல்றதுக்கு அபி தக், அதாவது இப்ப வரைக்கும். அதனாலதான் இங்க ஹே வருது. கோயி நஹி சோயா ஹே அப்படின்னா யாரும் தூங்கல அப்படின்னு அர்த்தம். கோயி நஹி சோயா ஹே, யாரும் தூங்கி இருக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல ஆயான்னு சொல்லணும். எப்படி பார்த்தா ஹே வரும் அப்படின்றதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் டென்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நம்ம பேசுற டென்ஸ் என்ன டென்ஸ்ல பேசுறோம் அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற டெய்லி லைஃப் யூஸ் பண்ற வேர்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லா டென்ஸ்லயும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க ஹிந்தியில ஃப்ளூயண்டா பேச ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேர்ப்ஸ், நீங்க ஒரு பிகினரா இருக்கிற பட்சத்துல முக்கியமான வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லயும் வேணும் அப்படின்னா என்கிட்ட பிடிஎஃப் இருக்கு. நீங்க என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிகினராக இருக்கிற பட்சத்தில் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிடிஎஃப் கூடவே நீங்கள் டெய்லி லைஃப்பில் ஹிந்தியில் யூஸ் பண்ணக்கூடிய சில பேசிக்கான ஹிந்தி ஃபார்மேட்ஸ் வேணும்னாலும் அதுவும் வாங்கிக்கலாம். டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ், பேசுறதுக்கு கான்வர்சேஷனுக்கு தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். யாரும் என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ யாருமே என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ இங்க நீங்க குறிப்பிட்டு எந்த ஒரு டைம் பீரியடும் சொல்லலை. நேத்து, இன்னைக்கு, இப்ப வரைக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லும் பொழுது யாரும் அப்படின்னு சொல்றதுக்கு கிஸ்னே அப்படின்றதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கோயி அப்படின்னு சொல்லலாம், பட் கிஸ்னே அப்படின்றதையும் சொல்லலாம். முஜே அப்படின்னா என்கிட்ட, கிஸ்னே பாத் நஹி கியா அப்படின்னா யாருமே பேசல அப்படின்றது அர்த்தம். ஸோ பாத் நஹி கியா அப்படின்னா பேசல அப்படின்றத குறிக்குது. ஸோ கோயி பாத் நஹி கியா அப்படின்றதும் சொல்லலாம். நேற்று யாருமே சரியா சாப்பிடல அப்படின்னு சொல்றதுக்கு கல் அப்படின்னா நேத்து, கிஸ்னே அப்படின்னா யாருமே, தீக்ஸே அப்படின்னா சரியாக அப்படின்றது அர்த்தம். கானா நஹி காயா அப்படின்னா சாப்பாடு சாப்பிடல, சரியா யாரும் சாப்பாடு சாப்பிடல.
ஸோ தீக் சே கிஸ்னே கானா நஹி காயா அப்படின்றதான் சொல்லலாம். நஹி காயா அப்படின்னா சாப்பிடல அப்படின்றது அர்த்தம். யாருமே டிவி பார்க்கல, ஏன் டிவி ஆன்ல இருக்கு நம்ம கேட்போம் இல்லையா, இந்த டிவி ஏன் தான் ஆன்லேயே இருக்கும் யாருமே பார்க்காததுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிஸ்னே டிவி நஹி தேக்கா. நஹி தேக்கா அப்படின்னா பார்க்கல. கிஸ்னே டிவி நஹி தேக்கா. டிவி ஆன் கியோன் ஹே. ஸோ கியோன் டிவி ஆன் ஹே அப்படின்றதும் கேட்கலாம். கியோன் அப்படின்னா ஏன், டிவி ஆன் ஹே அப்படின்னா ஆன்ல இருக்கு அப்படின்றது அர்த்தம். அடுத்தது நான் கதவை தட்டினேன், யாருமே கதவை திறக்கல அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ நான் கதவை தட்டினேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மெயினே தர்வாசா கட் கட்டாயா. ஸோ கட் கட்டோ அப்படின்றத வந்து தட்டு அப்படின்றத குறிக்கும். கட் கட்டானா அப்படின்னா தட்டுவது. ஸோ தட்டினேன்னு சொல்றதுக்கு கட் கட்டாயா, கட் கட்டாயா. லேக்கின் அப்படின்னா யாரும், ஆனால். ஆனால் கிஸ்னி அப்படின்னா யாருமே. தர்வாசா நஹி கோலா அப்படின்னா திறக்கல. கோலோ அப்படின்னா திற, நஹி கோலா அப்படின்னா திறக்கவில்லை அப்படின்றது அர்த்தம். மெயினே தர்வாசா கட் கட்டாயா லேக்கின் கிஸ்னே தர்வாசா நஹி கோலா. 3 நாளா யாருமே ரூமை கிளீன் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ 3 நாட்களாக அப்படின்னு சொல்றதுக்கு தீன் தின் சே. தீன் அப்படின்னா 3, நாட்களாக அப்படின்னு சொல்றதுக்கு தின் சே. தின் அப்படின்னா வந்து தினம் அப்படின்றது அர்த்தம், நாளை குறிக்குது. கிஸ்னே அப்படின்னா யாருமே. கமாரா அப்படின்னா ரூம். சாஃப் நகி கியா அப்படின்னா சுத்தம் பண்ணல. சாஃப் கரோ அப்படின்னா சுத்தம் பண்ணு. சுத்தம் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சாஃப் நகி கியா. கரோ அப்படின்றது கியாவா மாறும் பாஸ்ட் டென்ஸ்ல. இன்னும் யாரும் உள்ள வரல அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ இன்னும் அப்படின்னா இப்ப வரைக்கும். ஸோ இன்னும் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாலே நம்ம கோயி தான் சொல்லணும். ஓகேங்களா. மீதி எல்லாம் வந்து காமனா பேசுறதுக்கெல்லாம் கிஸ்னே அப்படின்றத கூட சொல்லலாம். ஸோ இப்ப வரைக்கும் இன்னும் அப்படின்னு சொல்லும் பொழுது அபித்தக் அப்படின்னு சொல்லுவோம். அபித்தக்னு வந்தாலே கோயி தான் சொல்லணும் யாரும் அப்படின்னு சொல்றதுக்கு. கோயி உள்ள அப்படின்னா அந்தர், நஹி ஆயா ஹே அப்படின்னா வந்திருக்கவில்லை, வரலை அப்படின்றது அர்த்தம். அபித்தக் சொன்னா சென்டென்ஸ்ல ஹே யூஸ் பண்ணணும். இங்க இருந்து யாரும் வெளியே போகல அப்படின்னு சொல்றதுக்கு இங்க இருந்து அப்படின்னா யஹான் சே. கோயி அப்படின்னா யாரும். பாகர் நஹி கயா அப்படின்னா வெளியில போகல. அந்தர் அப்படின்னா உள்ள, பாகர் அப்படின்னா வெளியே. ஸோ பாகர் நஹி கயா ஹே அப்படின்னா வெளியே போகல அப்படின்றது அர்த்தம். யாருமே சரியான நேரத்துக்கு வேலையே முடிக்கல. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிஸ்னே அப்படின்னா யாருமே சமைப்பர் சரியான நேரத்துக்கு. காம் கதம் நஹி கியா அப்படின்னா சரியான நேரத்துக்கு வேலையை முடிக்கல. காம் அப்படின்னா வேலை, கதம் நஹி கியா அப்படின்னா முடிக்கவில்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ கதம் கரோ அப்படின்னா முடி, கதம் நஹி கியா அப்படின்னா முடிக்கல அப்படின்றது அர்த்தம். யாருமே மீட்டிங் பத்தி எனக்கு சொல்லலை. கிஸ்னே. ஸோ யாருமே அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து கிஸ்னே அப்படின்றது ரொம்பவே ஆப்டா இருக்கும். கிஸ்னே எனக்கு அப்படின்னா முஜே. பைத்தக்கே பாரேமே அப்படின்னா மீட்டிங்கை பத்தி. பைத்தக் அப்படின்னா மீட்டிங். ஸோ மீட்டிங்கே பாரேமே அப்படின்றதான் சொல்லலாம். நஹி பத்தாயா சொல்லலை. பத்தாவோ அப்படின்னா சொல்லு. நஹி பத்தாயா அப்படின்னா சொல்லலை அப்படின்றது அர்த்தம். யாருமே அவங்களோட பிறந்த நாளை ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்கா ஜென்மதின் அப்படின்னா வந்து பிறந்த நாள். ஜென்மதின் அப்படின்னா பிறந்த நாள். உஸ்கா அப்படின்னா அவங்களோட அப்படின்றது அர்த்தம். உன்கா அப்படின்றதும் சொல்லலாம். கிசிக்கோ அப்படின்னா யாருமே அப்படின்றது அர்த்தம். யாது நகி ரக்கா அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கல. யாது ரக்கோ அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ. யாது நகி ரக்கா அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கல அப்படின்றது அர்த்தம். யாருமே உங்க கூட வர மாட்டாங்க. ஸோ வர மாட்டாங்கன்னு சொல்றோம். ஸோ இது வந்து நெகட்டிவ் ஃபார்ம் தான், பட் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றோம், இனிமேல் தான் நடக்க போகுது. ஸோ கோயிபி அப்படின்னா யாருமே அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த இடங்கள்ல வந்து கோயி கூட பியும் சேர்த்து சொல்லலாம். யாருமே இல்லை கோயி அப்படின்றது சொன்னாலுமே போதும். யாரும் உங்க கூட வரமாட்டாங்க அப்படின்னு அர்த்தத்துல சொல்றதா இருக்கும். ஸோ கோயி உங்க கூட அப்படின்னா தும்ஹாரே சாத் இல்லை ஆப்கே சாத் அப்படின்னு சொல்லலாம். நஹி ஆ ஏஹா. ஸோ இது வரைக்கும் ஆயா, பத்தாயா, சோயா இந்த மாதிரி தான் பார்த்தோம். இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ், அதனால நஹி ஆயேஹா அப்படின்னு சொல்லணும். கோயி பி தும்ஹாரே சாத் நஹி ஆயேஹா அப்படின்னு சொல்லணும். யாருமே அவரை நம்ப மாட்டாங்க. ஸோ கோயி பி அப்படின்னா யாருமே. உஸ்பர் அப்படின்னா அவர் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஸோ நம்பிக்கை அப்படின்னா விஸ்வாஸ் கரும். நம்பிக்கை வை அப்படின்னா விஸ்வாஸ் கரும். நம்பிக்கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து விஸ்வாஸ் நஹி கரேஹா அப்படின்னு சொல்லணும். கரோக்கு பதிலாக கரேஹா. கோயி பி உஸ்பர் அப்படின்னா அவர் மீது. விஸ்வாஸ் நஹி கரேகா. யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ கோயி அப்படின்னா யாரும். ஹமாரி அப்படின்னா நமக்கு. மதத் நஹி கரேகா அப்படின்னா வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்றது அர்த்தம். மதத் அப்படின்னா ஹெல்ப், நஹி கரேகா அப்படின்னா பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தத்துல வரும்.
ஸோ யாரும் உனக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ கோயி இல்லை கோயிபி அப்படின்னா யாருமே, தும்ஹேன் அப்படின்னா உனக்கு, பைசா நஹி தேகா அப்படின்னா தர மாட்டாங்க, தேகா அப்படின்னா தருவாங்க, நஹி தேகா அப்படின்னா தர மாட்டாங்க அப்படின்றது அர்த்தம். யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு கோயி நஹி ஜான்தா, கோயி நஹி பத்தா, ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம், ஜான்தா அப்படின்னா பத்தா. யாருக்கும் பதில் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ இதுக்கு இதனுடைய பதில் யாருக்கும் தெரியாது. இஸ்கா உத்தர் அப்படின்னா இதனுடைய பதில், உத்தர் அப்படின்னா பதில். கோயி நஹி ஜான்தா அப்படின்னா யாருக்கும் தெரியாது. யாருமே அதை பத்தி கவலைப்படலை அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்கி அப்படின்னா அதனுடைய கவலை. ஸோ உஸ்கி சிந்தா கோயி நஹி கர்த்தா அப்படின்னா கவலைப்படலை, யாரும் கவலைப்படலை அப்படின்றது அர்த்தம். யாரும் உங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ தும்ஹேன் அப்படின்னா உங்களை, ஃபங்க்ஷனுக்கோ அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு, கோயி நஹி புலாயேகா, புலாவோ அப்படின்னா கூப்பிடு, கோயி நஹி புலாயேகா கூப்பிட மாட்டாங்க, நஹி புலாயேகா அப்படின்னா கூப்பிட மாட்டாங்க. யாரும் சண்டேல வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரவிவார்க்கோ அப்படின்னா சண்டேல அப்படின்றது அர்த்தம், ஞாயிற்றுக்கிழமையில. கோயி அப்படின்னா யாரும், காம் நஹி கர்த்தா அப்படின்னா பண்ண மாட்டாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ நஹி கரேகா அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாகவே சண்டேல யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது நஹி கர்த்தா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ ரொட்டீனாக ஒரு நடக்கிற விஷயத்த வந்து நம்ம எப்பயுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். அந்த வகையில் பார்த்தா கோயி காம் நஹி கர்த்தா கரெக்டாக இருக்கும். இனிமேல் யாரும் சண்டேல வேலை பார்க்க மாட்டாங்க அந்த அர்த்தத்தில் சொல்லும் பொழுது வந்து காம் நஹி கரேஹா சொல்லணும். ஓகேங்களா? உங்களோட அபிப்பிராயத்தை இங்க யாரும் கேட்கல அப்படின்னு சொல்றதுக்கு யஹான் அப்படின்னா இங்க, கிசிக்கோ அப்படின்னா யாருமே, தும்ஹாரி ராயே அப்படின்னா உங்களுடைய அபிப்பிராயம், நஹி சாகியே அப்படின்னா வேண்டாம் அப்படின்றது அர்த்தம், கேட்கல வேண்டாம் அப்படின்னு சொல்றது அர்த்தத்துல வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.